அனைவருக்கும் ஷெஃப் ஹரிகிருஷ்ணனின் அன்பான வணக்கங்கள். இது எக்ஸ்ப்ளோரிங் ஷெஃப் வேர்ல்ட். தொட்டு தொடரும் கிச்சன் பாரம்பரியம். கிச்சனில் இது வரைக்கும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க, அதன் அடிப்படைகளை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற சேனல் தான் நம்ம சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா சால்ட்டை பற்றி. உப்பில்லா பண்டம் குப்பையிலே, நீரின்றி அமையாது உலகுன்ற மாதிரி உப்பின்றி அமையாது உணவு அப்படின்னு அதை மாற்றி கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் உப்பு. இந்த உப்பு பதப்படுத்துறதுக்காகட்டும், இல்லை ஒரு உணவுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு கிருமி நாசினியாக இருக்கட்டும், இப்படி பல பரிமாணங்களில் இந்த உப்பு பயன்படுத்தப்படுது. அப்படிப்பட்ட உப்பு எத்தனை வகைகள் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உப்பு கிமு 6000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது சீனா, ரோம், கிரீக், எகிப்த், இந்தியா போன்ற பகுதியில் நடந்த அகழ்வாராய்ச்சி மூலயமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. உப்பு டேபிள் சால்ட், கொஷர் சால்ட், சீ சால்ட், ஃப்ளோர் டி செல், ஃப்ளவர் ஆஃப் சால்ட், ஹிமாலயன் பிங்க் சால்ட், ஹிமாலயன் பிளாக் சால்ட், ஹவாயின் ரெட் சால்ட், ஹவாயின் பிளாக் சால்ட், செல்கிரிஸ், சைப்ரஸ் பிளாக் லாவா சால்ட், truffle சால்ட். இது போதாத குறைக்கு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்களுக்கு கிடைக்கிற நீர் நிலையில் இருக்கிற தண்ணியோட உப்புத்தன்மைக்கு தகுந்த மாதிரி அங்கேயும் சில உப்புகள் கிடைக்கிது. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பாரசீகம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாரசீக ப்ளூ டைமண்ட் சால்ட். இது அந்த பகுதியில் மட்டுமே, அதாவது இன்றைக்கி இருக்கிற ஈரான் அந்த பகுதியில் ஒரு படிகமாகவே கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைட்டான ஒரு லேயராக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேர்க்குற ஃபுட்டில் கலரையும் சரி டேஸ்ட்டையும் கொஞ்சம் வித்தியாசமாக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த லோக்கல் கோனா டீப் வாட்டர் சால்ட் அப்படி சொல்லுவாங்க. 2200 அடி கடல் அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல் அடியில் இருந்து கெடுக்கப்பட்ட தண்ணியை எவாபரேட் பண்ணி அதுதான் சால்ட் எடுப்பாங்க. இந்த சால்ட்டில் வந்து சோடியமோட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா 78%, சோடியம் குளோரைடோட கண்டென்ட் வந்து 78% தான் இருக்கும். இதுவும் ஒரு விதமான உணவுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. ஸோ ஒவ்வொரு உப்புக்கும் தனித்துவமான உப்புச்சுவையும் அதுக்குண்டான ஃப்ளேவர்ஸ், டேஸ்ட் இது எல்லாமே மாறும். ஸோ நீங்கள் நார்மலாக பண்ணுற ஃபுட்டில் இந்த சால்ட்டுகளை வச்சு சமைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டோட ஒரு டேஸ்ட்டு, ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் எக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சால்ட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த சால்ட் உங்களுக்கு அவைலபிலிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு உங்கள் ஃபுட்டெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நாலேஜ் மாதிரி கிடச்சி அட் சேம் டைம் வந்து ஒரு புது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணதுக்கு ஒரு நல்ல ஊண்டுகோலாகவும் இருக்கும். ஸோ டேபிள் சால்ட், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அயோடைட் சால்ட்டு தான் டேபிள் சால்ட். இந்த சால்ட்டில் வந்து 97% to 99% வந்து சோடியம் குளோரைட் இருக்குது. கொஷர் சால்ட், இது ரீஃபைன் பண்ண லார்ஜ் கிறிஸ்டல்ஸ், ஆனால் அடிக்டிவிட்டி எதுவுமே சேர்க்காமல் இருக்கும். அயோடின் இந்த மாதிரி விஷயங்களில் அதை சேர்க்காமல் இருக்கிற லார்ஜ் கிறிஸ்டல்ஸ் வந்து கொஷர் சால்ட். சீ சால்ட், இது நம்ம வீட்டு வாசலில் வந்துட்டு சாக்கு மூடில் கொண்டு வந்து வைப்பாங்கள்ல உப்புன்னு சொல்லிட்டு, அந்த சால்ட்டு தான். டைரெக்டாக வந்துட்டு சீலேருந்து அந்த கடல்லேருந்து உப்பு பிரிக்கப்பட்டு கொண்டு வர நார்மல் சால்ட்டு தான் சீ சால்ட். நம்ம ராக் சால்ட் கூட சொல்லலாம். இது ஹிமாலயன் பிங்க் சால்ட். இந்த சால்ட் வந்துட்டு நம்மளோட பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப், அதாவது 2 பஞ்சாப் இருக்குது. இந்தியாவில் ஒரு பஞ்சாப், பாகிஸ்தானில் ஒரு பஞ்சாப் இருக்குது. இது பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபில் கேவ்ரான்ற மைனில் இருந்துட்டு அதிகமாக வெட்டி எடுக்கிறாங்க. இந்த சால்ட் அந்த கலர் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, அதிகமான அயன் ஆக்சைடு அதில் இருக்கிறனால தான் அதோட கலர் வந்து பிங்க் கலரில் இருக்குது. இதுவும் அதிகமான சோடியம் குளோரைட் இருக்குது. அதாவது டேபிள் சால்ட்டில் இருக்கிற 97 to 99% வரைக்கும் சோடியம் குளோரைட் இந்த சால்ட்லேயும் இருக்குது.
ஹிமாலயன் பிளாக் சால்ட். இந்த பிளாக் சால்ட்டை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பானிபூரியில் கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். தந்தூரி சிக்கன், இந்தியன் ஃபுட்டில் நிறையா ஃபுட்டில் வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டில் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுற பிளாக் சால்ட்டு தான். இந்த பிளாக் சால்ட்டு ஹிமாலயன் பிளாக் சால்ட். இந்த ஹிமாலயன் அந்த ரெட் சால்ட்டு கிடைக்கிறதுலேருந்து தான் இது கிடைக்கிது. இதில் அதிகமான சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறனால தான் அந்த முட்டை ஃப்ளேவர் வந்துட்டு இதுக்கு கிடைக்கிது. இது வந்துட்டு நிறையா வீகன் ஃபுட்லேயும் வெஜிடபிள் ஃபுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்கை மீட் பண்ணுறதுக்கு, அதாவது எக்கோட ஃப்ளேவரை கொண்டு வரதுக்காக இந்த சால்ட்டை அதிகப்படியாக வந்துட்டு வீகன் ஃபுட்லேயும் வெஜிடேரியன் ஃபுட்லேயும் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச காளான் நமக்கு. ட்ரிஃபிள் சால்ட். பேசிக்காக ட்ரிஃபிள் மஷ்ரூம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ட்ரிஃபிள் மஷ்ரூம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மஷ்ரூம். இந்த மஷ்ரூமோட சின்ன சின்ன துகள்கள் வந்துட்டு இந்த சால்ட்டில் மிக்ஸ் பண்ணி தராங்க. இதுக்காகனா நீங்கள் ரியலாக ஒரு ட்ரிஃபிள்ஸ் வாங்கி ஒரு டிஷ்ஷை பண்ணுறதுக்கு இந்த சால்ட்டில் வாங்கி மிக்ஸ் பண்ணும்போது அந்த ட்ரிஃபிள்ஸோட ஃப்ளேவர் அந்த சால்ட்லேயே கிடைக்கிது. அதனால் இது வந்து ஒயிட் ட்ரிஃபிள் அண்ட் தென் பிளாக் ட்ரிஃபிள் 2 ஃப்ளேவர்லேயுமே வந்துட்டு இந்த சால்ட் கிடைக்கிது. இதில் சின்ன சின்ன ட்ரிஃபிள் மஷ்ரூமோட துகள்கள் அதில் இருக்கும். ஸோ அதனால தான் இதை ட்ரிஃபிள் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஹவாயின் அலையா ரெட் சால்ட். ரெட் volcanic இதோட சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணி செய்கிறனால, கம்பைன் பண்ணி செய்கிறனால தான் இந்த சால்ட் வந்து ரெட் கலரில் இருக்குது. இது லெஸ் இன் சோடியம், மினரல்ஸ் அதனால் அதிகமான மினரல்ஸ் இருக்குது. இது லோக்கல் குசின், ஹவாயினோட லோக்கல் குசினில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. இது கலர் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த ஃபுட்டுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுலையும் வந்துட்டு இது முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் விஷயங்களுக்கும் பல விஷயங்களுக்கும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஹவாயின் பிளாக் லாவா சால்ட். இந்த சால்ட் கடல் நீர்லேருந்து எரிமலை குழம்பு ஓட்டம் உள்ள பகுதிகளில் நீர்நிலைகளை அமைச்சு அந்த தண்ணிகளை எவாபரேட் பண்ணி அதிலேருந்து இந்த சால்ட்டை தயாரிக்கிறாங்க. இதில் தேங்காய் கறியை மிக்ஸ் பண்ணி அதில் இருக்க நச்சுத்தன்மையை போக்குறாங்க. அது லாவா குழம்போட மிக்ஸ் ஆனாலும் அது கனிமத்தோட மிக்ஸ் ஆகும்போது அதில் வந்துட்டு கந்தகத்தன்மை அதில் இருக்குது, அதாவது சல்ஃபர் ஃப்ளேவர் அதில் கிடைக்கிது. இது எர்த்தி டேஸ்ட் உள்ள ஒரு சால்ட். சைப்ரஸ் பிளாக் லாவா சால்ட். இது ஹவாயின் பிளாக் லாவா சால்ட் மாதிரியே தான், ஆனால் இது சைப்ரஸில் இருக்கிற தீவுகளில் மெடிட்டேரியன் சீல இருந்துட்டு தயாரிக்கிறாங்க. இது சூரிய ஒளி மூலயமா எவாபரேட் பண்ணி இந்த சால்ட்டை தயாரிக்கிறாங்க. இதில் ஆக்டிவேட் சார்கோல் மிக்ஸ் பண்ணுறதுனால இது பார்க்குறதுக்கு ஒரு உண்மையான கறி துண்டு போலயே இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் லெஸ்ஸான சால்ட்டாக இருக்கும். இதை வச்சு ஒரு ஃபுட்டு டிஷ் ஃபினிஷ் பண்ணுறப்போ வந்து பார்த்தா அதோட டெக்ஸ்சர் வேறு லெவலில் இருக்கும். ஃப்ளவர் ஆஃப் சால்ட். இந்த சால்ட் ஃப்ரெஞ்ச் அண்ட் இட்டாலி குசினில் மிக முக்கியமான இன்க்ரீடியண்ட். இந்த மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி அந்த வாட்டர் வந்துட்டு அது கிறிஸ்டலாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற லேயரை மட்டும் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சோடியம் வந்து ரொம்ப குறைவாகவும் மினரல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இதில் இருக்குது. இதே மெத்தடில் தான் இட்டாலிலையும் அங்கே கிடைக்கிற தண்ணியில் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி இதே மெத்தடில் ஸ்பெயின் அண்ட் தென் போர்ச்சுகல்லையும் பண்ணுறாங்க. இதோட பேரும் ஃப்ளோடிசெல், அதாவது ஃப்ளவர் ஆஃப் சால்ட். ஆனால் அங்கே கிடைக்கிற தண்ணியில் பண்ணுறனால இதோடைய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு அதிகமான டிஃப்ரெண்ட் ஆகும். செல்க்ரிஸ் ஆர் கிரே சால்ட். இந்த சால்ட் வந்துட்டு ஃப்ளோடிசெல், அதாவது ஃப்ளவர் ஆஃப் சால்ட் எடுத்ததுக்கப்புறமா கீழே இருக்கிற மிச்ச சால்ட்டு தான் இந்த சால்ட். அதனால தான் அதோட கலரும் வந்துட்டு லைட்டான கிரே கலரில் இருக்குது. இது அதிகமான மினரல்ஸ், இட் இஸ் ரிச் இன் மினரல்ஸ்.
உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண வந்துடாதீங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ.